ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு டாக்கர் கண்டெய்னரில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான சில கமாண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸெக் அப்படிங்கிற கமாண்டுக்கும் அட்டாச் அப்படிங்கிற கமாண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் கண்டெய்னர் எப்படி பாஸ் பண்ணலாம், அன்பாஸ் பண்ணலாம். அப்புறம் கண்டெய்னருக்கு எப்படி சில ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு அங்கே சிபியூஸ், மெமரி, அதுக்கப்புறம் சிபியூ ஷேர்ஸ்னா என்ன அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நாம் எக்ஸெக்குக்கும் அட்டாச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட என்னென்ன இமேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உபுண்டு ஒரு இமேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏதாவது கண்டெய்னர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டெய்னர்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாக்கர் run -it -name ubuntu 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ubuntu ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டெய்னரை வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் ps போட்டேன்னா கண்டெய்னர் எதுவும் இல்லை. -a போடும்போது எக்ஸிட்டட் கண்டெய்னர் இங்கே ஒன்று இருக்கு. இப்போது நான் இந்த கண்டெய்னருக்குள்ளே லாகின் பண்ணி சில ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ கண்டெய்னர் ஸ்டார்ட் u1 அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ டாக்கர் ps அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இந்த கண்டெய்னர் வந்து ரன்னிங் கண்டெய்னர் அப்படின்னு காமிக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாக்கர் அட்டாச் u1 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பழையபடி அந்த ப்ராம்ப்ட் வந்துடுச்சு. இப்போ நான் இந்த கண்டெய்னரில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் செய்கிறேன். ஸோ உதாரணத்துக்கு வந்து ls-ltr இப்போ எல்லா ஆப்ரேஷன்ஸும் என்னால் செய்ய முடியும். இப்போது நான் இந்த கண்டெய்னரை வந்து எக்ஸிட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸிட் பண்ணோடனே என்ன நடக்குது நம்ம கிளியர் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ டாக்கர் psன்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போது டாக்கர் ps-aல பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டட் கண்டெய்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போ இந்த சினாரியோ எப்போதுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சில சமயம் பார்த்தீங்கன்னா சில கண்டெய்னர்ஸில் நம்ம லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் ஆனாலும் அந்த கண்டெய்னர் வந்து ரன்னிங் ஸ்டேட்லேயே இருக்கணும். ஆனால் அட்டாச்சில் என்ன ஆயிடுச்சுன்னா நான் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிட் ஆன உடனே அந்த கண்டெய்னர் வந்து என்ன ஆயிடுச்சுங்க, எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன், எனக்கு வந்து ஒரு சினாரியோ என்னன்னா, இப்போ நான் கண்டெய்னரை விட்டு எக்ஸிட் ஆனாலும் அந்த கண்டெய்னர் வந்து ரன்னிங் ஸ்டேட்லேயே இருக்கணும். ஆனால் இப்போ அட்டாச் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நம்ம அட்டாச் பண்ணும்போது அந்த கண்டெய்னர் ஆக்டிவாக இருந்துச்சு, நம்ம லாகின் பண்ணோம். ஆனால் நம்ம எக்ஸிட்னு பண்ணோன்னே அந்த கண்டெய்னரும் சேர்ந்து எக்ஸிட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இந்த சினாரியோவில் நமக்கு தேவைப்படுற கமாண்ட் தான் எக்ஸெக். இப்போ பாருங்களேன், நான் திரும்பவும் இந்த கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டெய்னர் ஸ்டார்ட் u1. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே எக்ஸெக் பண்ணுறேன். கண்டெய்னர் exec -it கண்டெய்னர் வந்து u1/bin/bash. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இப்போ நான் இங்கே என்ன ஆப்ரேஷன் வேணால் செய்கிறேன். இப்போ நான் வந்து எக்ஸிட் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸிட் கொடுத்தா என்ன நடக்குது? இப்போ பாருங்களேன், டாக்கர் psன்னு போட்டோன்னா இந்த கண்டெய்னர் ஸ்டில் ரன்னிங் ஸ்டேட்டஸ்லேயே இருக்குது. ஆனால் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணும்போது அந்த கண்டெய்னரே எக்ஸிட் ஆயிடுது. ஆனால் எக்ஸெக்கை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸெக் வந்து அந்த கண்ட்ரோல்லேருந்து வெளியே வருதே தவிர கண்டெய்னரே எக்ஸிட் ஆகாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட்.
பெரும்பாலான சமயங்கள்ல நம்ம அட்டாச் பண்ண மாட்டோம். நம்ம இந்த எக்ஸெக் கமாண்ட் தான் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கண்டெய்னருக்குள்ள வந்து ஏதாவது நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் பண்றது, இல்ல ஏதாவது நம்ம அப்டேட்ஸ் பண்றது, கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்றது எல்லாமே நம்ம செய்வோம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் எக்ஸெக்குக்கும் அட்டாச்சுக்கும். அட்டாச்னு சொல்லும்போது நம்ம அட்டாச் ஆயிடுவோம். ஆனால் அட்டாச்லேருந்து எக்ஸிட் ஆகும்போது கண்டெய்னரும் எக்ஸிட் ஆயிரும். எக்ஸெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுவும் ஒரு வகையான அட்டாச் மாதிரி தான். உள்ளே போய் அந்த கண்டெய்னரை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஆனால் எக்ஸெக்லேருந்து எக்ஸிட் ஆகும்போது கண்டெய்னர் எக்ஸிட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து எக்ஸெக்குக்கும் அட்டாச்சுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம டாக்கர் கண்டெய்னரை எப்படி பாஸ் பண்ணுறது, அன்பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மிஷின் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மிஷின் 2 அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டெய்னர்ஸ் ஓடுதுன்னு பார்க்கலாம். ஸோ U1 அப்படின்னு ஒரு கண்டெய்னர் ஓடுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த U1ங்கிற கண்டெய்னருக்குள்ளே நான் லாகின் பண்ணுறேன். ஸோ -it u1/bin bash. ஓகேங்களா, இப்போ இந்த ப்ராம்ப்டில் வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு சிங்கிள் லைன் ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராம். while true do echo hello sleep to done. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா while trueங்கிறனால அது இன்ஃபைனைட்டாக அது பாட்டுக்கு பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போது ஹலோ ஹலோன்னு. அப்போ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸு ஸ்லீப் பண்ணும், அதுக்கப்புறம் திரும்பியும் பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை 2 செகண்ட்ஸை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 4 செகண்ட்ஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒரு 4 செகண்ட்ஸ் கழிச்சு இன்னொரு ஹலோ வருது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த கண்டெய்னருக்கு நான் போகிறேன். ஸோ அதாவது அடுத்த இன்ஸ்டன்ஸுக்கு இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டாக்கர் பாஸ் U1 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா U1 வந்து பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ரீவியஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகுறது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பாருங்களேன், அப்படியே இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அங்கே பாஸ்ன்னு கொடுத்தனால டாக்கர் என்ன பண்ணுதுன்னா இந்த U1 அப்படிங்கிற கண்டெய்னரை இப்போ பாஸ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இப்போ பாஸ் பண்ணியிருக்கும்போது எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இந்த பர்டிகுலர் கண்டெய்னரில் நடக்காது. ஸோ இப்போ இந்த பாஸிங்கிறது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஒருவேளை நீங்கள் ஒரு கண்டெய்னருக்கு ஒரு ஏதாவது நீங்கள் ஒரு இஷ்யூங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த கண்டெய்னர் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இப்போதைக்கு நீங்கள் பாஸ் பண்ணி வைக்கணும். எந்த ரெக்வஸ்ட்டும் இதில் வந்து ஹிட் பண்ணாமல், இல்லை இந்த பர்டிகுலர் கண்டெய்னர் எந்த ஃபர்தர் ஆப்ரேஷனும் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம வந்து இங்கே பாஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் போயிட்டு டாக்கர் unpass U1 அப்படின்னு சொன்னோம்னா இப்போ பாருங்களேன் என்ன நடக்குது பாருங்க. இப்போ திரும்பவும் அது ஹலோன்னு பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து பாசிங் அண்ட் அன்பாசிங் ஏ கண்டெய்னர். இப்போ அடுத்ததா நம்ம டாக்கருக்கு எப்படி நம்ம ரிசோர்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். இப்போ வந்து ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிபியூங்கிறது ஒரு ரிசோர்ஸு, மெமரிங்கிறது ஒரு ரிசோர்ஸு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு கண்டெய்னருக்கு நம்ம அங்கே ப்ரொவைட் பண்ண முடியும். ஏன்னா இது வரைக்கும் வந்து நம்ம எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. டாக்கரே என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு எவ்வளோ மெமரி தேவை, அதுக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் தேவைங்கிறதெல்லாம் அதுவே டிட்டர்மைன் பண்ணிடுச்சு. ஆனால் சில சினாரியோஸில் நாம் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் போட்டால் நமக்கு வந்து இப்போ U1 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இந்த கண்டெய்னர். இப்போ இந்த கண்டெய்னர் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். டாக்கர் இன்ஸ்பெக்ட் U1. இதை வந்து நான் info.xml அப்படின்னு ஒரு இதில் நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெமரிஸ் பாருங்கள் இங்கே எதுவுமே இல்லை. அதே மாதிரி CPU ஷேருங்கிறது 0, மெமரிங்கிறது 0, நேனோ சிபியூஸுங்கிறது 0, இப்படி தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை இந்த கண்டெய்னர் ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதனால் நம்ம அப்டேட் கொடுக்குறோம். இல்லாட்டி நீங்கள் வந்து ரன் டைமில் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் இதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ அப்டேட் -cpus = 2 U1 அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 CPU அலோகேட் ஆயிருக்குன்னு சொல்லு. சிபியூன்னு சொல்லும்போது நீங்கள் நேனோ சிபியூஸை ரெஃபர் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா
திரும்பவும் info.xml ஓப்பன் பண்ணி நம்ம நானோ பாருங்க, சரி நானோ சிபியூஸ் முன்னாடி 0ன்னு இருந்துச்சு, இப்போ அதோடைய வேல்யூ வந்து அசைன் ஆயிருக்கு பார்த்தீங்களா. சரி, இப்போ அடுத்ததா இதுக்கு மெமரி எப்படி அசைன் பண்றது பாருங்களேன். அதுவும் இதே மாதிரி தான் அப்டேட் சிபியூஸ். இப்போ வந்து -m இல்லாட்டி -, மெமரி. ஸோ நம்ம சிபியூஸ் தூக்கி விட்டுடலாம். மெமரி ஈக்குவல் டு 512 எம்னா எம்பி, ஜினா ஜிபி. ஓகேங்களா. இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். இப்போ என்ன சொல்லுதுன்னா, மெமரி லிமிட் should be smaller than already set swap limit, memory swap limit. Update the memory swap at the same time. அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா, மெமரியை நம்ம அலோகேட் பண்ணும்போது மெமரி ஸ்வாப்பையும் நம்ம சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, மெமரி போட்டுட்டு memory hyphen swap equal to 1024 M. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, திரும்பவும் அந்த info.xml என்ன டேட்டா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, மெமரி இங்கே அசைன் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது CPU ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன மீனிங்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். CPU ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம இப்போ இந்த ரன்னிங் கண்டெய்னர்ஸ்க்கு என்னென்ன மெமரி யூசேஜ் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் இல்லைங்களா. நோ ஸ்ட்ரீம் -all. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு U1 U2. ஸோ இதில் வந்து பாருங்கள், இதுதான் மெமரி யூசேஜ். CPU யூசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இன்னொரு யூட்டிலிட்டியை ஒரு இமேஜை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த இமேஜ் வந்து ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. ஸோ டாக்கர் இமேஜஸ், அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ். ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா, RMI டாக்கர் இன் ஆக்ஷன் CH ஸ்ட்ரெஸ், இதை ஃபஸ்ட்டு நான் தூக்கிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ டாக்கர் ரன் -- CPU shares ஈக்குவல் டு நான் வந்து 1024 அப்படின்னு நான் செட் பண்ணிவிட்டு, இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, இந்த இமேஜ் டாக்கர் இன் ஆக்ஷன் /CH6 சாப்டர் 6 ஸ்ட்ரெஸ்ஸர். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு நேமையும் நம்ம கொடுத்துடலாம். -- நேம் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு 1024. ஓகேங்களா. ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் வர்ற மாதிரி -dன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன சொல்லுதுன்னா, unable to find imageன்னு சொல்லிட்டு அது சொல்லுது. இப்போ டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ டவுன்லோடு ஆகுது. இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகி இந்த கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் 1024. இப்போது நாம் வந்து இதோடைய ஸ்டாட்ஸை பார்க்கலாம். ஸ்டாட்ஸ் -- நோ ஸ்ட்ரீம் சாரி என்ன பண்ணலான்னா, ஸ்ட்ரெஸ் 1024. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 0 அப்படின்னு தான் காமிக்குது. அநேகமாக அந்த கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமாம், பார்த்தீங்களா ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால தான் அப்படி சொல்லுது. ஸ்டார்ட் ஸ்ட்ரெஸ் 1024. ஓகேங்களா. இப்போ இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, 1000 இந்த இது போட்டோம்னா நமக்கு பாருங்கள். ஸோ இது வந்து 396.02. ஸோ அந்த பர்சன்டேஜ் அளவு வந்து அது யூஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதோடைய ஸ்ட்ரெஸ் வந்து 1024 அப்படின்னு தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே இதுக்கு இன்னொன்று நான் இதே இமேஜை நான் CPU ஷேர்ஸ் 2048 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் ரன் பண்ணுறேன். பாருங்களேன், 2048.
பார்த்தீங்களா? இப்போ இந்த 2048 அப்படின்னு சொன்னதுக்கு ஹையர் பர்சன்டேஜ் சிபியூ இருக்கு. ஆனா 1024ன்னு சொன்னதுக்கு கம்மியான சிபியூ இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு இதை ரன் பண்ணலாம். இப்போ இந்த வந்து CPU share 3072 அப்படின்னு போட்டுட்டு 3072 இதை நம்ம ரன் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் 3072. இப்போ பார்த்தீங்களா? ஸோ 168ன்னு இது குறைஞ்சிருச்சு. இது 276, 355. அப்படின்னா CPU ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது இனிஷியலாக வந்து கண்டெய்னர்ஸுக்கு எவ்வளவு CPU ஷேர் வேணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ இது கூட போட்டி போடுறதுக்கு எந்த கண்டெய்னரும் இல்லை. அதாவது கன்டென்ஷன் எதுவுமே இல்லைன்னா டாக்கரே என்ன பண்ணுன்னா அந்த கண்டெய்னருக்கு தேவையான எல்லா லிமிட்ஸையும் கொடுக்குது. ஆனால் நிறைய கண்டெய்னர்ஸ் வர வர அது என்ன பண்ணுன்னா இந்த ஷேரை பேஸ் பண்ணி எந்த கண்டெய்னருக்கு அதிகமான CPU ஷேர் வேணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. பார்த்தீங்களா? இங்கே வந்து இப்போ 1024 அதுதான் வந்து நம்ம லிமிட் செட் பண்ணோம். ஸோ அதனால் அதுக்கு கம்மியாக 168ன்னு வந்திருக்கு. இப்போ 2048ன்னு செட் பண்ணும்போது அதுக்கு ஏற்றபடி அங்கே டபுளாக வந்திருக்கு கிட்டத்தட்ட, இல்லைங்களா? 276. அதே மாதிரி 3072ன்னு செட் பண்ணும்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருது. ஸோ அப்படின்னா இந்த CPU ஷேர்ஸுங்கிற கான்செப்ட் எதுக்குன்னா கண்டெய்னர்ஸ்க்கு எவ்வளவு CPU ஷேர் வேணுங்கிறத நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட் என்னன்னா கன்டென்ஷன், அதாவது போட்டி போடுறதுக்கு கண்டெய்னர்ஸ் இல்லைன்னா அந்த இண்டிவிஜுவல் கண்டெய்னர் எப்போதும் போல் நார்மலாக ஒர்க் ஆகும். ஏன்னா அதுக்கு வந்து CPU ஷேர்ஸ் வந்து பிக்சருக்குள்ளே எப்போ வருதுன்னா when there is contention. சில கண்டெய்னர்ஸுக்கு நமக்கு ஒருவேளை அது CPU இன்டென்சிவ் ப்ராசஸ் ஏதாவது இருக்கலாம் அந்த கண்டெய்னர் அந்த இமேஜில், இல்லைங்களா? ஸோ அந்த கண்டெய்னர் ஏதாவது ரொம்ப ஒரு CPU இன்ட்ரென்சிக் ஒர்க் ஏதாவது செய்யலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் அதுக்கு நிறைய CPU ஷேர் வேணும்னா நம்ம இந்த மாதிரி CPU ஷேர்ஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப்போ வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா எக்ஸாக்ட் அங்கே அட்டாச், இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ அட்டாச்னு சொல்லும்போது எக்ஸிட்னு சொன்னீங்கன்னா அந்த கண்டெய்னர் எக்ஸிட் ஆயிரும். எக்ஸாக்கை பொறுத்த வரைக்கும் வெளியே வருமே தவிர கண்டெய்னர் எக்ஸிட் ஆகாது. அப்புறம் பாஸ் பண்ணுறது எப்படி, அன்பாஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அப்புறம் எப்படி சிபியூஸ் அங்கே அப்டேட் பண்ணுறது, நேனோ சிபியூஸ், அப்புறம் மெமரி எப்படி செட் பண்ணணும், மெமரி செட் பண்ணும்போது ஸ்வாப் லிமிட்டும் நம்ம செட் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் CPU ஷேர்ஸ்ன்னு சொல்லும்போது கன்டென்ஷன் வரும்போது கண்டெய்னர்ஸ்குள்ளார CPU யூசேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இந்த CPU ஷேர்ஸ் வழியாக நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.